மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் குற்றம் 23 குடும்பத்தாருக்கும், இங்கு வந்திருக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் முதல் கண் வணக்கம். இது ஆக்சுவலாக வெற்றி விழான்னு சொல்கிறத விட இது உங்களுக்கு நன்றி கூறும் விழா தான் நான் சொல்லுவேன். ஏன் பட்டு சட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயிலில் ஒரு வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அங்கே நன்றி சொல்லுவோம் கோயிலுக்கு போய். அதே மாதிரி தான் இங்கே நான் பட்டு சட்டையோடு வந்தது உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக. ஒரு கோயிலுக்குள்ளே அந்த ஒரு புனிதமான ஒரு இதில் நம்ம ஒரு நன்றி சொல்லுவோம். அதே மாதிரி தான் உங்களை நான் எப்போதுமே பார்த்தது உண்டு. ஏன்னா ப்ரெஷ் ஷோ பார்த்த உடனே உங்களோட அந்த எழுத்துக்கள் உடனே போய் ரீச் ஆச்சு ஆடியன்ஸ்கிட்ட. இது எப்படிப்பட்ட ஒரு படம், இது பார்க்க வேண்டிய ஒரு படம் என்று உடனே ரீச் ஆகி தான் இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ ரீச் ஆனதுக்கான மக்கள் எல்லாருமே பார்த்து பாராட்டுறதுக்கான முக்கிய ரீசன். ஸோ அதுக்கு முதல் உங்களுக்கு எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் ப்ரெஸ் மீட் அப்போவே நான் சொல்லியிருந்தேன், இது எனக்கு ஒரு முக்கியமான படம். ஏன்னா என்னை அறிந்தால் வெற்றி படம், அது அஜித் சார் இருந்தார், எனக்கு பேர் வந்தது. பட் வியாபார ரீதியாக நான் எங்கே இருந்தேன்னு எனக்கே தெரியல. ஸோ எனக்கு ஒரு நடிகனாக எனக்கு என்னோட இடத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை தான் நான் நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு பெரிய ஒரு பயம் இருந்தது. ஓகே, அது வேற ஒரு கதாபாத்திரத்தில் வெற்றி அடைஞ்சிட்டாரு, இந்த ஒரு படம் சரியாக போகலன்னா அப்போது என்ன பேசுவாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு பயமும் பொறுப்புணர்ச்சியும் தான் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு ஒன்று இருந்தது. கதை செலக்ட் பண்ணுற டைம்லேருந்தே ரொம்ப கவனத்தோடு தான் இந்த கதையை நான் செலக்ட் பண்ணேன். அறிவுடன் சார் எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அறிவுடன் சார். நாங்கள் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தோம் படம் பண்ணணும்னு. பட் இந்த ஒரு தருணம் குற்றம் 23 மூலமாக வரணும்னு இருந்திருக்கு. அது யாராலையும் மாற்ற முடியாது. அவர் என் மேலே நம்பிக்கை வச்சார், நான் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், அவர் எழுத்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன். அவர் எப்பேற்பட்ட டெக்னீஷியன் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு நடிகனுக்கு தெரியும் யார் எப்பேற்பட்டவர்கள் என்று நம்ம பார்த்துட்டோம் இத்தனை வருஷம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஐ நியூ தட் கௌதம் சார் படத்துக்கு அப்புறம் இவர் இயக்கத்தில் நான் பண்ணேன்னா கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்பார் ஆடியன்ஸ்டே அப்படின்னு நினச்சேன். கதை சொல்லும் போதே இது சொன்னார், இது குடும்பங்களுக்குள்ளே நீங்கள் போய் சேருவீங்க அருண், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு வேறு ஒரு இமேஜ் கொடுக்கும் அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி காலேஜ் போனாலும் சரி, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது கூட அங்கே பெண்களோட வரவேற்பு இன்னும் பெரிதளவில் இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் ஃபஸ்ட்டு முதல் நன்றி என்னோட நண்பன் திரு இந்தர்குமார் ராவ். எனக்கு பெரிய என்ன ஒரு பயம்னா, இப்போ ப்ரொடியூசர் வந்துட்டார், படம் பண்ணிட்டோம், அவர் இந்த படத்தில் ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம நிறைய ப்ரொடியூசர் பார்த்துட்டோம், படம் முடிஞ்சோன்னா என்ன ஆனாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ அப்படி தான் இருக்குது சினிமா. வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம், அதுக்கப்புறம் படம் அதை ப்ரொடியூசர் லாபம் பார்த்து ஒரு நல்ல பேர் எடுக்கணும். அதாவது நான் தான் எந்திட்ட சொன்னேன், இது எல்லாமே சேர்ந்து உனக்கு முதல் பொருள் கிடச்சிது, ஐ திங்க் யூ ஆர் வெரி லக்கி. So he's lucky actually for me. Redan Cinemas, இன்னைக்கு Redan Films has given a successful film and எனக்கு இது மறக்க முடியாத ஒரு கம்பெனியாக போச்சு. ஸோ எங்களோட அசோசியேஷன் தொடர்ந்து இருக்கும். அண்ட் we are அடுத்தது என்னன்றதையும் நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் எனக்கு அதை நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னமே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்துச்சு. நடிகனாக ஜெயிச்சதை மீறி நம்மளை நம்பி ஒருத்தர் இறங்கினார், அவரை இன்றைக்கி ஜெயிக்க வச்சுருக்கோம் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரஜினி சார் படம் பார்த்துட்டு ஐ திங்க் அவர்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு அந்த கால், திடீர்னு அடுத்த நாளே படம் பார்த்துட்டு கூப்பிட்டு பாராட்டினது, இதெல்லாம் மீறி வீட்லேயே எத்தனை வருஷம் இருக்கேன், எத்தனையோ படம் பார்த்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அப்பா இந்த படத்தை பற்றி ஆக்சுவலாக அவங்க வெளியில் என்ன படம் பார்த்துட்டு கூட என்ன இப்படி சொல்லலை, உங்கள் முன்னாடி சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நடிகன் இத்தனை நாள் நான் பண்ணதில் யார் அப்ரிசியேஷனை விட இன்றைக்கி அப்பா அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃபேனுன்னு சொன்னாங்க. அப்பா நீங்கள் பண்ணதுக்கு ஒரு சின்ன துரும்பு கூட நான் பண்ணலை, இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்ப்பா.
எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு, அப்பாவோட பேரை காப்பாற்றணும் அப்படின்றது. அது மட்டும்தான் என்னோட மைண்டில் இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் அவங்க பண்ணாத கதாபாத்திரம் இல்லை, அவங்க பழகாத ஆட்கள் இல்லை. அண்ணாலேருந்து காமராஜர் ஐயா அவர்லேருந்து எம்ஜிஆர் சார்லேருந்து சிவாஜி சார்லேருந்து ஒரு லிஸ்ட்டு எடுக்கலாம். அந்த புண்ணியத்தில் நான் எம்ஜிஆர் சார் மடியில் உட்காந்தது பிகாஸ் அப்பான்ற ஒரு பையன்றதுனால தான் நாங்கள் உட்கார முடிஞ்சது. அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட். நிறைய சந்தர்ப்பத்தில் அப்பாவோட அந்த ரெக்கக்னிஷன் சரியாக கிடைக்கலையோ என்னமோன்றது எனக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒன்று வந்து நான் ஜெயிக்கணும் முதல்ல, ஜெயிச்சதுக்கப்புறம் சில விஷயங்கள் என்னால் ஏன்னா ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ். ஏன்னா பிகாஸ் நிறைய விஷயங்கள் அப்பாக்கான அந்த ரெக்கக்னிஷன் இன்னும் கிடைக்கல அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஜோக். 57 வருஷம் 700 படங்கள் மேலே கதாபாத்திரங்கள், அவங்க பண்ண கதாபாத்திரங்கள், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னமும் ஒரு 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 நியூ ஃபேஸ் மாதிரி அவங்க ஒரு படம் போகும்போதும் ஒரு ஷூட்டிங் போகும்போதும் அவங்க எடுத்துக்கிற சிரத்தை இருக்கு. ஐயோ, ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கான ஒரு இதுவே இல்லை. பட் இன்னைக்கு அது வந்து ஆக்சுவலாக நேஷ்னல் அவார்டு 2 ஓட்டில் மிஸ் ஆச்சு அந்திமந்தாரையில். பெரிய ஒரு வருத்தம். ஆக்சுவலாக பாரதிராஜா சாரோட இசட் இது கிடைக்கும்னு சொல்லி அவங்க எனக்கு எப்படி உழைச்சாங்கன்னு அந்த படத்தில் எனக்கு தெரியும். டே அண்ட் நைட்டு தூங்காமல் ஹாஸ்பிட்டலைஸ்லாம் ஆனாங்க அந்த படம் பண்ணும்போது. அது கிடைக்காத போது அந்த வருத்தம் ஒரு நடிகனாக இப்போ நான் உணர்றேன் அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. பட் அப்பா, அதெல்லாம் மீறி நீங்கள் எல்லாரோட மனசில் இடம் பிடிச்சிட்டிங்க, எல்லோரும் இருந்தீங்க. அது தேவையே கிடையாது. பட் இன்னைக்கு இந்த ஒரு ஹானர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் கொடுத்துருக்காங்கன்னும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் அப்பா, ஆல்வேஸ் வி ஆல் லவ் யூ. அண்ட் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் நாம் வேறு திஸ் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். நான் நிறைய சொல்லுவேன் வெளியில், ரஜினி சாரை பிடிக்கும், இவங்களை பிடிக்கும்னு. பட் நான் ஜாஸ்தி அப்பாவை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்க. பட் நிறைய விஷயங்கள் அப்பாவை நான் அப்சர்வ் பண்ணது உண்டு. ஸோ அது என்னை அறியாமல் சில விஷயங்கள் அப்பா சொன்னாங்க, அந்த சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. பட் எனக்கு அறியாமல் சில அவங்கள பார்த்து வளர்ந்தவரை என்னமோ எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்குள்ளேயே அப்சர்வ் பண்ணி நான் எடுத்துகிட்டது உண்டு. நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அவங்கள்ட்டேருந்தும். தேங்க்யூ ஸோ மச்ப்பா ஃபார் திஸ் ஜேர்னி. ஏன்னா வெற்றி தோல்வி இதெல்லாம் மீறி என்னை வந்து சப்போர்ட்டிவாக கண்டினியூஸாக ஃபினான்ஷியலாகவும் என்னை ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. சொல்கிறதுக்கு நான் என்றைக்குமே இது பண்ணதே கிடையாது. ஏன்னா பிகாஸ் லாட் ஆஃப் டைம் எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, குழந்தைகள் இருந்தது. பட் நான் படங்கள் ரொம்ப கம்மியாக பண்ணிகிட்டு இருந்தேன். பட் உங்களுக்கு தெரியும் இப்போ உள்ள காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அந்த நேரத்துலையும் என்றைக்கும் ஒரு நாள் கூட என்கிட்ட அப்பா வந்து கேள்வி கேட்டதே கிடையாது. பிகாஸ் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவன் கரெக்ட் ட்ராக்கில் போயிட்டுருக்கான், வின் பண்ணுவான்னு. என்னை விட அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த படம் ஜெயிச்சதன் மூலம் எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டது, என் குடும்பத்தார் சந்தோஷப்பட்டது தான் எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் பெரிய சந்தோஷமே அடையலை. நான் இந்தரும் நானும் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும். பட் த மோர் திங் இஸ் லைக் இன்னும் எனக்கு கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. இன்றைக்கி இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா அதுதான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்க தவிர இந்த வெற்றி. பிகாஸ் நம்ம நிறைய பார்த்தாச்சு, வி ஹவ் பீன் சீயிங். என்னோட ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு படி மேலே தான் போயிட்டுருந்து. அதுக்காக முக்கிய காரணம் நீங்கள். ஸோ இன்றைக்கி இது நடந்திருக்குன்னும் போது, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும். ஏன்னா இது நிச்சயமாக இந்த ஓப்பனிங் நாங்கள் தியேட்டருக்காரங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இது ஒரு கெஸ் பண்ணி தான் சும்மா போட்டாங்க இந்த படம். பட் இன்றைக்கும் அது வந்து இப்போ நிறைய தியேட்டரில் வந்து இப்போ உதயம் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, சார் இது யாருமே எதிர்பார்க்கல சார் இந்த மாதிரி வருவாங்க அப்படின்னாங்க. ஸோ அது ஐ திங்க் தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ். நம்பி இந்த படத்துக்கு வந்தீங்க. மேபி என்னோட முந்தைய படங்கள் அதுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி, இல்லை நிச்சயமாக இதில் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. கண்டிப்பாக அந்த ஒரு என் மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாமல் ஒவ்வொரு படங்களும் வித்தியாசமான படங்களாக கொடுத்து கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன்றதில் இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் மற்ற ஹோல் க்ரூவுக்கு என்னோட முதல் நன்றி. இங்கே இருக்கார் சுரேஷ்சந்திரா சார், சைலண்ட்டாக அப்பப்போ வருவார். பட் கரெக்டாக இந்த படத்தை கரெக்டாக போய் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு சார். தேங்க்யூ ஸோ மச். நான் சொல்லலை அவரை பற்றி. நாசர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எப்போதுமே என்னை ஃபேமிலியாக நீங்கள் பார்த்தீங்க. இங்கே எல்லாருமே எங்களுக்கு ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க. அண்ட் அறிவுழகன் சார்ட்ட நான் எப்போதுமே சொல்லுவேன், அவர் சொன்னார் எனக்கு ஒரு ஹீரோ கிடச்சிட்டாருன்னு. எனக்கு ஒரு டைரக்டர் இருக்கார். எனி டைம் என்னை கூப்பிடுங்க சார், நான் கண்டிப்பாக ஐம் தேர்.
நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தது வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்து மூலமாக எனக்கு ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு, அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்றது எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த படம் மூலிமா நிறைய பேர் சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். அக்ராஸ் ஃபிலிம் பிரபு சார், தேங்க்யூ ஸோ மச் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு. இன்னைக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி தட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்னும் எங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் உங்களோட சப்போர்ட் எப்போதுமே தேவை அடுத்தடுத்த படைப்புகளுக்கு. கண்டிப்பாக அந்த நீங்கள் கொடுத்த இந்த ஒரு முக்கியத்துவம், இந்த ஒரு இது ஒரு பொறுப்பாக எடுத்துகிட்டு நான் கண்டிப்பாக என்னோடய படங்களை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிராண்ட் சக்ஸஸ். இன்றைக்கி எங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி 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 சொல்கிறதுக்கு தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட் அகேன், ஆல் அகேன். தேங்க்யூ தேங்க்யூ. குற்றம் 23 படத்தின் வெற்றி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இங்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த படத்திலே பணியாற்றிய அத்துணை டெக்னீஷியன் எல்லாருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவிலே எனக்கு எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகம் நாளை என்னை கௌரவிக்க இருக்கிறார்கள். முதல் நாளே இங்கு எனக்கு வாழ்த்துக்களை கூறிய இந்த அமைப்புக்கு, அதாவது குற்றம் 23 இந்த யூனிட்டுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குற்றம் 23 இந்த படத்தில் நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு இன்சிடெண்ட். என்ன அறிவுலகன் சார் வந்து முன்னாடி அவர் பண்ணும்போது இதில் நான் ஆக்ட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்து யாருக்கும் உடம்பு சரியில்லை, அந்த கேரக்டர் பண்ணுறவருக்காக என்னை அழைத்தார்கள். மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பார்கள். அதே போல் இந்த கூட்டணியோடு என்னையும் இணைத்து மனம் பெற வைத்திருக்கிறார்கள். நன்றி. குற்றம் 23 அறிவழகன் சார் இயக்கத்தில் இந்த படம் இயக்கப்பட்டது. இது படம் என்று சொல்வதை விட பாடம் என்று சொல்லலாம். இதில் பணியாற்றிய கலைஞர்கள் இயக்குனர் அறிவழகன் சார், ஒளிப்பதிவாளர் KM பாஸ்கரன், இசை விசால் சந்திரசேகர், பாடல் விவேகா, எடிட்டிங் புவன், கலை சக்தி வெங்கட், காஸ்டியூம் டிசைன் ஈரா அறிவழகன், தயாரிப்பு இந்திரகுமார், தமிழகம் பூராவும் வெளியீடு அக்ராஸ் ஃபிலிம்ஸ், பிரபு, வெங்கடாச்சலம் அண்ட் ரகு. இந்த படத்துக்கு வந்து அரவிந்த், ஆகாஷ் இங்கே வந்திருக்காங்க. மற்ற நடிகர்கள் இங்கே வரல. இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தில் பணியாற்றிய சுரேஷ் சந்திரா அவர்களுக்கும் நாசர் அவர்களுக்கும், இந்த படத்தில் பாலகோபி மேனேஜர் அவர்கள் பாலகோபி அவர்களுக்கும் இளங்கோ அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் சிறப்பாக வரும் என்று எனக்கு தெரியும். ஏனென்றால் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். நம்முடைய இயக்குனர் அறிவழகன் அவர்கள் மிகவும் கெட்டிக்காரர், உழைப்பவர், உழைத்து கொண்டிருப்பவர். உழைப்பவர்கள் எப்பவுமே தோல்வியை காண மாட்டார்கள். அது என்னுடைய அனுபவம். இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எனக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபோன் வந்துச்சு. வாழ்த்துக்கள் விஜய் அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னு கேட்டேன். அருண் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கு தான் நான் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன் அப்படின்னாரு.
அவர் ஒரு ஆன்மீகவாதி, எதையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். படம் நிச்சயமாக வெற்றி பெறும்னு. அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்க்கணுன்னு சொல்லி அருண் விஜய் அவருக்கு ஃபோன் பண்ணி அவரும் பார்த்து படத்தை ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளவு தெளிவாக ரசிச்சிருக்காரு. ரொம்ப பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு தமிழகம் பூராவும் மக்கள் பாராட்டையும் வெற்றியும் பெற்று கொண்டிருக்கின்ற படம் தான் குற்றம் 23. அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டியதை சேர்த்தவர்கள் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் தான். உங்களுக்குத்தான் முதல் பாராட்டை சொல்ல வேண்டும். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை மக்களிடத்திலே கொண்டு செல்கின்ற விதமும் சொல்லுகின்ற விதம்தான். என்னுடைய மகன் அருண் விஜய் அவர்கள் எல்லா திறமையும் உள்ளவர் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளையாக தான் அவரை நினச்சிட்ருக்கீங்க ஆரம்பத்திலிருந்து. அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று அத்தனை பத்திரிகை நண்பர்களும் தொலைக்காட்சி நண்பர்களும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். உங்களுடைய ஆசி அவருக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறது என்று கூறுவதிலே நான் பெருமை கொள்கின்றேன். இந்த படத்தில் எல்லாமே இயற்கையாக, அதாவது ஒரு பெரிய ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு கொடுப்போம் ஒரு படத்துலையும் ஒரு கதையிலையும். போலீஸ் ஆஃபீஸர்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம். இந்த படத்தை பார்க்கும்போது யதார்த்தமாக அருண் ஹீரோ வர்ற நேரத்திலிருந்து படம் முடிகிற வரைக்கும் இதில் நடித்த அத்தனை கலைஞர்களும் மிக சிறப்பாக, இயற்கையாக, இயல்பாக ஒரு நல்ல கதையை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அறிவழகன் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது காதல் இசையில் இந்த படத்தில் அதிகமான பாடல்களே கிடையாது. ஒரு சுச்சுவேஷன் சாங், அவங்க அப்படி வர்றது போகிறது இதை காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதில் குத்துப்பாட்டு கிடையாது, கனவு காட்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் சைலண்டாக பிக்சரில் படம் பார்க்குறாங்க ஆடியன்ஸ். அப்போவே அவங்க கதையோடு ஒன்றி போயிட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சுது. குறிப்பாக ஒரு காதலை சொல்ல வேண்டும் என்றால் ஒருதலை காதலாக இருக்கும், இல்லைன்னா ரெண்டு பேரும் காதலிப்பாங்க, வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, இப்படியெல்லாம் பல 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 கதைகள் வருகிறது. ஆனால் அறிவழகன் சார் மிகவும் அறிவோடு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு 2-3 முறை அவரை இந்த கொலை சம்பந்தமாக கேட்கும் பொழுது, ஐயா நீங்கள் அடிக்கடி வந்தீங்கன்னா எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, யாருக்கு கல்யாணம் பண்ணிக்குவாங்கும்போது ஒரே வார்த்தையில் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார். அதை போல நானும் வெற்றிமாறனாக நடித்த அருண் விஜயும் முதல் காட்சியிலே ஒரு டைலாக் வரும். அவர் ட்ரூ கிறிஸ்டின் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டார், குறிப்பாக சர்ச்சில் பண்ண மாட்டார், அப்படி இருந்தால் அவர் வீட்டில் பண்ணியிருக்கணும் அப்படிம்பார். அப்போ அவருடைய கூட இருக்க இன்ஸ்பெக்டர் கேட்பார், என்ன ஏதோ பைபிள் படித்த மாதிரி ஒரு கிறிஸ்டின் மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களேன்னு கேட்பார். அதுக்கு வெற்றிமாறன் சொல்லுவார், இதுக்கு கிறிஸ்துவராக இருக்க வேண்டாம், ஆனால் கிறிஸ்துவை பற்றி தெரிந்திருந்தால் போதும். ஒரு மதம், அது இஸ்லாமியமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, அதை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குங்கிறத மிக அழகாக தெளிவாக அந்த டைலாக் பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி படம் பூராவும் சொல்லிக்கொண்டே போகலாம். அருண் நல்ல ஆக்டர் தான், அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, என்ன சார் அவருக்கு ஒரு பிரேக் கிடைக்கலையே, வரலையே, வரும் நேரம் வரும்போது வரும் அப்படின்னு சொல்லுவேன். அதாவது ஒரு நடிகர், இயக்குனர் என்ன சொல்கிறாங்களோ அதை செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய அனுபவத்தில் நான் டைரக்டரோட நடிகன். எனக்குன்னு ஒரு பாணியை நான் வச்சுட்டே கிடையாது. நான் நடிக்காத இயக்குனர்களே இல்லை என்று சொல்லலாம். அந்த காலத்திலிருந்து இன்றைய வரை
டைரக்டர் என்ன நினைக்கிறாங்களோ அதை கொடுக்க வேண்டிய கடமை அந்த நடிகருக்கு இருக்கிறது. அதுதான் தனித்தன்மை இல்லாமல் பல கோணங்களிலே ஒரு நடிகன் பிரதிபலிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. அதை அருண் விஜய் அவர்கள் சிறப்பாக எந்தெந்த இயக்குனர்கள் எதை சொல்கிறாரோ, எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ, அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதுவும் குறிப்பாக இந்த படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்து நானே அவருடைய ஃபேன் ஆகிட்டேன். ஓஹோ, இப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு இது. ஏன்னா நான் நடிகர் திலகம் சிவாஜி, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவங்க கூட நடிச்சிருக்கேன், பழகியிருக்கேன். உங்கள் எல்லாரும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு நடிகன் எந்த இடத்தில் என்ன ரியாக்ஷன் கொடுக்கணும், எந்த அளவோடு கொடுக்கணுங்கிறத சிறப்பாக செஞ்சுருக்காரு. நான் ஒரு நடிகனாக, தந்தையாக அல்ல, நான் ஒரு நடிகனாக அவரை ரசித்தேன். அதற்கு முதல் காரணம் என்றால் இயக்குனர் என்று சொல்லலாம். அந்த பெருமை அவருக்கு சேரும். இதே தான் ரஜினி சார் சொன்னார், அருண் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க விஜய். நோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை, வெரி 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 குட் வெரி குட் அப்படின்னாரு. சார் நீங்கள் தான் ஆரம்பித்து வச்சிங்க அவருக்கு பொட்டு வச்சு. உங்கள் பெயரை காப்பாற்றுவதற்காகவாவது அவர் சிறந்து வர வேண்டும், வெற்றிகளை பெற வேண்டும் என்று சொன்னேன். நிச்சயமாக வருவார்னு அவருடைய ஆசையை சொன்னார். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நடிகர் திலகம் சிவாஜி அவர்களெல்லாம் நடிக்காத நடிப்பே இல்லை, நடிக்காத படமும் இல்லை அந்த காலகட்டங்கள். அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு சிறந்த நடிகர். அவருடைய பழைய படங்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு சிறப்பாக நடனமாடி இருக்கிறார், இவ்வளவு சிறப்பாக வசனங்களை பேசி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாமெல்லாம் இப்போ இருக்கிறவர்களெல்லாம் ஒன்றுமே இல்லை. நடிகர் திலகத்தையும் மக்கள் திலகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் நாமெல்லாம் அதில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அந்த காலகட்டத்தில் அவங்க இருந்து இந்த துறையை சிறப்பாக இன்று வரை என்றும் பேசப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் செய்தார்கள். ஒவ்வொரு இயக்குனருக்கும் ஒரு பாணி இருக்கிறது. அதாவது இயக்குனர் பாரதிராஜா அவர் ஒரு பாணி, பாலச்சந்தர் அவர்கள் ஒரு பாணி, இப்படி டைரக்டர் ஸ்ரீதர் ஒரு பாணி. அந்த காலகட்டங்களிலே இன்றைய இருப்பவர்கள் ஒவ்வொரு பாணியாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். காலத்துக்கு ஏற்றபடி கதையை யாரும் மாற்ற முடியாது. குடும்ப கதை, பாசமாக உள்ள கதை, சென்டிமெண்ட் என்று சொல்வார்கள். குறிப்பாக நான் நடித்த படம் கிழக்கு சீமையிலே அண்ணன் தங்கை பாசம் உள்ள கதை. நட்புக்காக என்ற படத்திலே நட்புக்கு ஒரு இலக்கணம் என்பது எப்படி இருக்க வேண்டும் நண்பர்கள் என்பதற்கு ஒரு கதை. இப்படி கதைகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் அறிவழகன் சார் ஒரு நாவலை தேர்ந்தெடுத்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான். அதாவது குழந்தைகள் நிச்சயமாக வேண்டும், ஒவ்வொருவரும் அதுதான் எதிர்பார்க்கிறார்கள். அது தாய்க்கும் தந்தைக்கும் தெரிந்து நடந்தால் வேறு, தெரியாமல் நடந்தால் என்ன நிலைமை? அப்படி தெரிந்து சங்கடப்படுபவர்கள் நீங்கள் குழந்தைகளை தத்தெடுத்து கொள்ளலாம் என்று இறுதி காட்சியிலே அவர்கள் ஒரு வாசகத்தை போட்டார்கள். சிறப்பாக இருந்தது. தெரிந்து செய்தால் அது பிரச்சனை இல்லை இருவருக்கும். தெரியாமல் நடக்கின்ற சம்பவங்களினால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, பிரச்சனைகள் வருகிறது என்பதை மிக அழகாக ஒரு கருத்தை பிரமாதமாக சொல்லியிருக்காரு இயக்குனர் அவர்கள். அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த படத்தை முதல் காட்சியை கிளாப் அடித்து தொடங்கி வைத்த இயக்குனர் ஹரி அவர்களுக்கு நான் இந்த நேரத்திலே நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த படத்தை தயாரித்தவர் இந்திரகுமார் அவர்கள். எனக்கு ஒரு சன் அருண் விஜய் என்றால் இன்னொரு சன் இந்திரகுமார் அவர்கள். மனதார வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளர் என்பதற்காக அல்ல,
மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எனக்கு தெரிந்த காட்டாக இருக்கிற பிள்ளைதான் இந்தர் குமார். அவர் முதல் முறையாக நம்ம தமிழ் திரை உலகத்திற்கு தயாரிப்பாளராக வந்திருக்கிறார். மென்மேலும் வளர வேண்டும். அருண் விஜய் அவர்களும் மென்மேலும் வளர வேண்டும். உங்களுடைய வாழ்த்துக்கள், தமிழ் மக்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல உள்ளங்கள் வாழ்த்துக்களோடு இவர்கள் அனைவரும் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பிஃபோர் ஐ ஸ்டார்ட், ஸ்கூலில் படிக்கும்போது வந்து டு கெட் பாசிங் மார்க்ஸ் 35 ரொம்ப கஷ்டப்பட்டேன். வை ஐம் டெல்லிங் திஸ் இஸ் Arun Vijay, Father Vijay Kumar sir, he's done more than 600 movies. Amazing, sir. The dedication, the discipline, we should all learn from you, sir. Again, a standing ovation for him, please. Thank you. Success. What do you mean by success? I couldn't define this. Success na enna? ஒரு படம் வந்து ஓடுது, after releasing, what is success? I couldn't define success. Last week, the first week of the movie release, me and Arun were traveling in the car. So Arun வந்து இந்த get-upல, everyone is enjoying this movie, everyone is happy, the entire crew is happy. Only me and you are not happy. That day I couldn't answer him. I just smiled at him. Success na, I feel the entire crew who worked in the team. In the padathla, everyone has got, let it be director or cameraman or editor, Vishal, across films. So entire team has got a name in this. That's what success is. As a producer, not only producer or director or actor is a success. I don't want to, print a poster, movies run for 100 days, 25 days, 75 days. That's not success. Success is this. Everyone is happy in the crew today. When Bhaskar is told that இன்னைக்கு வந்து என் பேர் வந்து பேப்பரில் வருது, I am very happy to see this. That is success. As a producer, I am really happy. Thank you, entire crew member. Thank you very much. Second, taking a movie is really, it's very easy. As a first-time producer, it's easy. But to reach the movie to audience is very difficult. அப்போ வந்து across films, Venkat Prabhu, correctல? Okay. Prabhu Venkatachalam, sorry. So he came, he believed in me, he believed in the script. He took this movie to the audience. And thank you to all the distributors, thank you to the theatre owners. Lots of people, distributors and theatre owners called me, Arun. They thanked us. They have told, in the 1 year, this is the best movie ever we have seen. We have made money in this 1 year. So thank you to Arivalgan sir. Arivalgan sir பத்தி எப்படின்னா, just want to tell you one thing. Starting வந்து Arun introduced me to Arivalgan sir. Agreement போட்டோம். Agreement போடும்போது சைன் பண்ணும்போது சார் ஒன்றும் படிக்கல, அப்படியே சைன் போட்டார். Why I am telling this? From the day when he was so determination, yes, this is what I want to do. From day one, directors-லாம் வந்து producer-ட்ட வந்து they will say the script, but they say something and execution, they do execute something. But what he told me, he executed in the screen. So thank you, sir. Thank you very much for that. More than all this, for me, success, I was not really happy. Everyone was telling, in their success meet, announce pannunga. This is the collection, what we have done. This is the box office hit. Twitter open panna, Kutram 23's box office hit. I was still not satisfied. For me, satisfaction is, for entire producer or director, is the audience. The audience reply. So the first week, it was me and Arun were going. Every week we are going to the theatres, we are visiting theatres. It was a very good response. But I wanted that audience to come again the second week. So lots of the second week, audience and all started calling me, tweeting Arun, saying that extraordinary script, extraordinary movie. We have never seen the Mario script on the recent past Tamil industry. We have never seen. Or Hollywood style எடுத்திருக்கீங்க படம். It was really happy. It was touching. ஒரு ஆடியன்ஸ் ஒரு படம் பார்த்து ஆஃப்டர் கெட்டிங் அவுட் ஆஃப் தி தியேட்டர்
when they go to their house, the journey from theatre to going to the house, the journey, they should discuss about the movie. It should, the script should touch them. It should feel them. So that's what happened in this Kutram 23. Lots of people have called me. Lots of husbands have called me, and they have told, we have taken our wives to the movie, and they have told this is the best Women's Day gift what we have got. And I think so now Arivalgan sir has lots of women followers. So this is where I got as a producer. I couldn't expect more than this. I just want to end this happiness here. I want to continue in the next movie. So thank you everyone. Thank you to the audience. And all this was going on. Suddenly one night I was in Bangalore. Arun phone பண்ணாப்ல. Arun told me, இந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து படம் பார்த்துட்டு இருக்காரு நைட்டு. But 11:30 he called me. I was like, it was a happy moment. Plus I was a bit scared what he will say after watching the movie. So அடுத்த நாள் அருண் ஃபோன் பண்ணி இந்த சார் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு படம். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் the next day I came to Chennai. We met sir. அந்த பிஸி ஷெடியூல்லையும் very detailed வந்து ஒரு scene he explained. He was explaining in the scene சூப்பராக இருக்கு. Arun's entry was too good. The camera work is too good. His discipline and dedication, the way he is வந்து அவர் வந்து சொல்லியிருக்கலாம், ஓகே ஃபைன் படம் சூப்பராக இருக்குது, தேங்க்யூ வெரி மச், ஓகே ஃபைன். பட் the way he explained us, we were there for at least for half an hour, I think so. The way he explained us was extremely good. I thank him for the support, and thank you to the media. And I can't, there's no words to say. Thank you very much. இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் உங்களால் தான் இந்த குற்றம் 23 இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு. அண்டு நீங்கள் ஒரு பாசிட்டிவான படம், நான் உங்ககிட்ட முன்னாடியே வந்துட்டு ப்ரெஸ் மீட் பண்ணும்போதே சொன்னேன், இந்த படம் வந்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து என்னோட எல்லாருமே சொல்கிறது தான் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், ஆனால் இது வந்து உண்மையாக பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் சக்ஸஸும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு செல்வம் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அறிவுலகன் சாருக்கு நன்றி. மை ப்ரோ, நான் வந்து இப்போ தான் அருண் விஜயோட இந்த படத்தில் நான் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆனேன். பிகம் அ ஃபேமிலி மெம்பர். இந்த ப்ரொடியூசர் அண்ட் அக்ராஸ் ஃபிலிம் பிரபு எல்லாருமே வந்து ரொம்ப இந்த படமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு. அண்ட் சுரேஷ் சந்திரா சார், இளங்கோ சார், அசோசியேட் டைரக்டர்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட், எவ்ரிபடி, யாராவது மறந்துட்டேன்னா மன்னிச்சிடுங்க. ஆனால் உண்மையாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு சென்னை 28, கோவா, மங்காத்தா, எப்பவுமே வெங்கட் பிரபு படம் சொல்லுவாங்க. பட் நானும் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த செல்வம் மாஸ்டர், அறிவன் சார் அண்ட் அருண் விஜய், இது வந்து எனக்கு ரொம்ப நன்றி கடனான ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு இன்னொரு இவ்வளோ வருஷமாக நான் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கேன், நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க எங்கேருந்து வந்து இது வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் கிடச்சிருக்கு. தேங்க்யூ எல்லா ப்ரெஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் குற்றம் 23 இவ்வளோ பெரிய சக்ஸஸான டீமில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. அறிவன் சார், ஐ லவ் யூ ஸோ மச். அருண் விஜய் ப்ரோ, ஐ ரியலி லவ் யூ ஸோ மச். செல்வ மாஸ்டர், உங்களை வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த குற்றம் 23 படம், இதோட ஸ்கிரிப்டு படிக்கும் போதே இதோட விஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இந்த படம் இதுக்கான டெஸ்டினேஷனை வந்து கண்டிப்பாக அடையும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டெஸ்டினேஷனை வந்து இப்போ அடைஞ்சிருக்கு. அதில் மிகப்பெரிய சந்தோஷம். அந்த அடைஞ்சதுக்கான வழியை நீங்கள் மீடியாஸ், எல்லா கைண்ட் ஆஃப் மீடியாஸ் கொடுத்ததுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படத்தை நல்லபடியாக ஃபேமிலிக்கு போய் ரீச் ஆக வேண்டிய ஒரு படத்தை கண்டிப்பாக அதுக்கான ஸ்பேஸையும் நீங்கள் கொடுத்து அதுக்கான ப்ரொமோஷன்ஸையும் நீங்கள் பண்ணி அந்த படத்தை வந்து ஃபேமிலி கிட்ட போய் சேர்கிறதுக்கான எல்லா உதவியும் செஞ்சதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ இருக்கிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட சுச்சுவேஷனை பார்த்து ஏன்னா விட்ட அடுத்த 1 மணி நேரத்துலேயே டிவிடிஸ் வந்துடுது, பைரசி வந்துடுச்சு. அதையும் மீறி தேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக தேட்டர்ஸ்க்கு வந்து படம் பார்த்து இந்த படத்தை வெற்றி படமாக்கி ப்ரொடியூசருக்கும் சரி அதில் உழைச்சி ஒவ்வொரு பர்சனல் டெக்னீஷியன் எல்லாருக்குமே பர்டிகுலராக எல்லாருக்கும் தனித்தனியாகவே இந்த படம் பேர் வாங்கி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸும், ஏன்னா டேரக்டருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல முடியாது. ஏன்னா தேங்க்ஸ்ன்னு மட்டும் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியுமான்னு தெரியல. ஏன்னா அதை சொல்ல முடியாது டேரக்டருக்கு. மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஒர்க் பண்ணவங்க, ஏன்னா எல்லாருமே வந்து காசுக்காக மட்டும் இந்த படத்தில் ஒர்க் பண்ணல.
அவங்களோட பேஷன் இந்த படத்தில் வந்து இருந்தது. அந்த ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த பேஷன் தான் இந்த படத்தை வந்து இந்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ஹீரோ சார், ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், எல்லா ஆக்டர்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பண்ண சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், என்னோட டீம்மேட்ஸாக இருக்கட்டும், டேரக்டரோட டீம்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஏன்னா இந்த படத்தோட கண்டென்ட் வந்து, இந்த படம் வந்து என்னோடய லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு படமாக இருக்க போகுது டெஃபினட்டாக. ஏன்னா இந்த குற்றம் 23யோட கருவே வந்து என்னோடய லைஃப்பில் நான் ஒரு பாயிண்டில் அந்த ஒரு விஷயத்தில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ அந்த வழி என்னன்றது எனக்கு தெரியும். இந்த மருத்துவத்துறையில் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்தால் அது வந்து ஒரு ஃபேமிலியோ, ஒரு இண்டிவிஜுவலையோ, ஒரு தாயோ, ஒரு ஃபேமிலி எப்படி ஒரு பெண்ணை எப்படி பாதிக்கும்ன்றது வந்து எனக்கு பர்சனலாக நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் நான் அஃபெக்ட் ஆகியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு தெரியும் இந்த படத்தோட வழி என்னன்னு, இந்த படத்தில் இந்த உண்மை என்னென்னு. ஸோ இந்த கண்டென்ட்டை டைரக்டர் சார் ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்ட்ரிக்டாக கொடுக்கும் போதே எனக்கு வந்து இந்த படம் நான் டெஃபினட்டாக பண்ணியே ஆகணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கு இருந்தது. ஸோ அந்த தூண்டுதலோடு தான் நான் இந்த படத்தை பண்ணேன். ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம வந்து இந்த படத்து பேர் வாங்கணுன்றக்காக இல்லை, இந்த கண்டென்ட்டுக்காக தான் ஆக்சுவலாக இந்த படத்தையே நான் பண்ணேன். ஸோ இந்த படம் பண்ணி எனக்கு வந்து இப்போ வந்து எல்லாருமே பர்டிகுலராக என்ன கேமராமேனாக நிறைய பேர் எழுதி நிறைய எல்லா பத்திரிகையிலும் மென்ஷன் பண்ணி எழுதுனது வந்து எனக்கு ரொம்ப பெரிய அதிசயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் நான் வளர்ந்துட்டு வரேன். ஸோ என்னை வந்து நோட் பண்ணி என் பேரெல்லாம் இப்போ ஒரு பத்திரிகையில் மென்ஷன் பண்ணி எனக்கெல்லாம் 2 லைன் ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதி என் பேரெலாம் வருமானது எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஸோ இந்த படம் மூலிமா அது கிடைச்சதில் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அது எல்லாத்துக்குமே என்னோடய டீம்மேட்ஸ்க்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போன மீடியாவுக்கும், ஆல் கைண்ட் ஆஃப் இன்டர்நெட் மீடியாஸ், எல்லா பப்ளிக் மீடியாஸ், பேப்பர் மீடியாஸ் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த தேங்க்யூ வெரி மச். இந்த குற்றம் 23 சக்ஸஸ் மீட் அப்படிங்கிறது ஒரு 2 வாரம் ஓடினதுக்கப்புறமா பிளான் பண்ணி எல்லாரையும் வர வச்சு ப்ரெஸ் பீப்புளை தேங்க் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணதில்லை. ஒரு சர்ப்ரைசிங்காக விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு நாளைக்கு அங்கே டாக்டர் பட்டம் கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து வாழ்த்துருக்குன்னு சொல்ல முடியாது, வணங்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஒரு 15 நாள் பின்னாடி போனோம் அப்படின்னா, ரிலீஸ்க்கு முன்னாடி நான் பேசினது தான், இந்த படம் வந்து பார்த்துருந்தோம், பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் போட்டு காட்டணும், உங்களுக்கு பிடிச்சிருந்தது, தென் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திங்க. அதன் மூலமாக எங்களுக்கு வந்து படம் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அப்படிங்கிற ஒரு ரீச் வந்தது. சமீப காலங்களாக வந்த படங்களில் ஒரு ரீசனபிள் ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு டீசெண்டான படம், ஒரு எல்லாருமே கூப்பிட்டு வாழ்த்துற அளவுக்கு ஒரு ஃபேமிலி பார்த்துட்டு ஃபேமிலி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்த்துனோமா, அவங்க குழந்தைங்க கூட நம்ம கூப்பிட்டு பேசுனாங்க, அப்படி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னு தெரில. அந்தளவுக்கு ஒரு நல்ல தரமான படத்தை கொடுத்த அறிவுலகன் சார், அதை ப்ரொடியூஸ் பண்ண இந்தர்குமார், அதை நம்பி நாங்கள் விநியோகம் பண்ணோம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு லாபம் சம்பாரிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம். எதாச்சும் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், நம்மக்கிட்ட ஒரு ஏரியா வாங்கியிருந்தவர். அவர் சொன்னார், நாங்கள் போன வருஷம் பிச்சைக்காரனில் சம்பாதிச்சோம், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணோம், நிறைய படம் நாங்கள் பண்ணல, நல்ல படங்கள். இந்த படத்தில் பிச்சைக்காரனுக்கு அப்புறமா நான் சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷப்படுது. ஒரு விநியோகம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எல்லாருமே ட்ரூ ஹாப்பி அப்படின்னு வரப்போ வந்து நமக்கு அது ஒரு பெரிய திருப்தியை கொடுக்குது. பெருசாக ரொம்ப ஓவர்ஃப்ளோ வந்து பெரிய லாபம் கொட்டணும் அப்படிங்கிறத விட எல்லாரும் போட்ட காசு வந்து அதுக்கப்புறம் ஒரு கணிசமான லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி ஸ்டேஜில் சினிமாவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன். ஸோ இதில் எல்லாருமே ரீசனபிளாக சம்பாதிச்சிருக்காங்கன்றது பெரிய விஷயம். ஃபஸ்ட் வீக் முடிஞ்சு, செகண்ட் வீக் முடிஞ்சு, தேர்ட் வீக் நோக்கி போயிட்டுருக்குது படம். நிறைய தியேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு மிட் லெவல் பட்ஜெட் மூவி அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து ரெடானும் புது கம்பெனி அண்ட் அக்ராஸ் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ண ஒரு படம் இந்த படம். பெரிய பேனர் சின்ன பேனர்னு பார்க்காம எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லா மீடியா பீப்புளுக்கும், லைக் எனி ஃபார்ம் ஆஃப் மீடியா, லைக் டிவி ஆகட்டும், இல்லை ஊடகங்கள், பத்திரிக்கை, இணையதளங்கள் எல்லாமே ஜென்யூனாக படத்தை ரிவ்யூ பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து. ஏன்னா படம் எடுத்துடலாம், படம் ஈஸியாக எடுத்துடலாம், படத்தை ரிலீஸ் எல்லாம் பண்ணலாம். பட் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க, அந்த ஆடியன்ஸ் ஃபுல் பார்த்துட்டு போகிறவங்க சொல்கிறது, அதுக்கு வந்து ஒரு மைலேஜ் தனியாக இருக்குது. அப்படின்னாலும் ஆடியன்ஸை உள்ளே வர வைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ எங்கள் பேனருக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ பெரிய சக்ஸஸை
இந்த படத்துக்கு கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் தான் நன்றி. அதுக்கு தான் நாங்கள் வர வச்சோம். இதை தாண்டி இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பாஸ்கர் சொன்ன மாதிரியோ இல்லை புவன் சொன்ன மாதிரியோ லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எல்லாரோட ஒர்க்குமே நல்லா இருந்த காரணத்தினால எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணி எல்லாரோட நேமோட மென்ஷன் பண்ணி நீங்கள் ரிவ்யூஸ் பண்ணியிருந்த விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தாண்டி அறிவலன் சார் வந்து நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை டெலிவரி பண்ணி காப்பாற்றிட்டார். அதுக்கடுத்து அருண் விஜய் சார் 20 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் சம்டைம் லைக் ஒரு பிரேக்குங்கிறது ஒன்று வந்தே ஆகணும் அப்படிங்கிறத நம்பி தான் ஃபஸ்ட் இதில் என்ட்ரு ஆனோம். ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், இதன் மூலமாக அருண் விஜய் சார் நெக்ஸ்ட் லெவல் போகிறார் அப்படிங்கிறதுல எங்கள் குரூப் லைக் என் கூட இருந்த நண்பர்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறோம். ஸோ இந்த படம் 3வது வாரத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு இப்போல்லாம் கொஞ்சம் இந்த ஜென்யூன் சக்ஸஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அது என்ன வருது எனக்கு தெரியல. கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே ஓரளவுக்கு லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ படம் வெற்றி படம்ங்கிறத நான் நம்புகிறேன். இந்த சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. 3rd week சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங், கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆஸ் எ டெக்னீஷியன் ஃபஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மூவின்னு நான் சொல்லுவேன். அண்ட் தேங்க்ஸ் டு அருண் விஜய் சார் அண்ட் பிரபு சார் for believing in this project, for believing in Arivalgan sir's script. And ஆக்சுவலாக இது வரைக்கும் எல்லா எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா வந்து சார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு ஒன்லைன் சொன்னார். ஆனால் படம் பார்த்துட்டு நான் வந்து பயங்கரமாக மிரண்டு போயிட்டேன். ஸோ அதில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, ஒர்க் பண்ண கற்றுக்கிட்டது நிறையா விஷயம், அதை வந்து என் கரியரில் மூவ் ஃபார்வர்ட் அதை வச்சுட்டு மூவ் ஃபார்வர்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன். அண்ட் விவேகா சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நல்ல லிரிக்ஸ் எழுதினதுக்கு. அண்ட் பாஸ்கரன் அவரோட ஃப்ரேம்ஸ்னால தான் எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட்டுக்கும் என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது. எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் புவன் கிரேட் ஜாப். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. மேடையில் வீட்டிற்கும் என்னோட அனைவருக்கும் சரி, வீட்டிற்கும் இங்கே வீட்டிற்கும் அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் ஊடகங்களுக்கு வந்து வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். மெயின் பார்த்திங்கன்னா வந்து ஜென்ரலாக வந்து ஈரம் படம் முடித்ததுக்கப்புறம் வந்து படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எல்லா சைட்லேருந்து பாராட்டினாங்க. பார்த்திபன் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், என்னென்னா வந்து மெயின் வந்து உங்களை மட்டும் பாராட்டக்கூடாது, வந்து இயக்குனர் சங்கர் சாரையும் சேர்த்து பாராட்டணும். ஏன்னா ஒரு படத்தை வந்து இதுதான் வந்து, ஏன்னா எல்லாருமே படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க இதுதான் வந்து படமாக வரணும், இந்த கதையை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு வந்து மெயினாக வந்து ப்ரொடியூசருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கதை சொல்லும்போது வந்து ஜென்ரலாக கதையாக மட்டும் தான் சொல்லுவாங்க. நீங்கள் எந்தளவுக்கு வந்து விஷுவலாக வந்து கதையை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து படம் பார்க்கும்போது தெரியுது. அதுக்கு வந்து உங்கள் 2 பற்றியும் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் வந்து, ஏன்னா ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு நல்ல ஒரு கதையும் நல்ல ஒரு திரைக்கதையும் ஒரு நடிகர்கள் பண்ணால் போதும். பட் ஒரு ப்ரெசன்டேஷனாக வந்து படத்தை வந்து இப்படி தான் நாளைக்கு வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சாலும் சரி, 20 வருஷம் கழிச்சாலும் சரி, என்னுடைய படங்கள் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு ப்ரெசன்டேஷனில் பார்க்கணும், இந்த ஒரு சென்ஸில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான், ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் தான் வந்து அந்த மாதிரி படங்கள் வந்து வரிசையாக வந்து என்னால் கொடுக்க முடியுது. ஸோ தனிப்பட்ட முறையில் வந்து என்னோட ஒரு தன்னம்பிக்கையும் சரி, அதை வந்து நான் டெக்னீஷியன் மேலே வச்சுருக்க ஒரு நம்பிக்கையும் ரெண்டும் தான் வந்து சேர்ந்து இந்தளவுக்கு வந்து ஒரு படம் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புவேன். ஸோ அதுக்கு வந்து என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் சரி, எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பர்டிகுலர் வந்து ஒரு ப்ரெஷ் ஷோ பிஃபோர் த ரிலீஸ் இட் செல்ஃப் வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இண்டிவிஜுவலாக வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சரி, இந்த படம் வந்து எனக்கு ஸோ டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், என்னுடைய வந்து ஈக்குவல் துறையாக இருக்கட்டும், அப்புறம் கேமரா அசிஸ்டன்ஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா பர்டிகுலராக மென்ஷன் பண்ணியாச்சு. இந்த விழா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கான ஒரு விழா, உங்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் ஒரு விழா அப்படின்றதுனால வந்து நான் பேச விரும்புகிறேன். இந்த படத்தில் வந்து நான் சம்பாதிச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லா படங்களுமே வந்து ஒரு ப்ரெஷ் ஷோ போட்டு முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அருமையாக பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் அப்படின்னு எல்லா விதமாகவும் வந்து பாராட்டுவாங்க. ஸோ வல்லினத்துலேயும் எனக்கு அதுதான் கிடச்சிது, எல்லாத்துலேயும் ஆராதனத்துலேயும் கிடச்சிது, ஈரம்லேயும் கிடச்சிது. ஆனால் முதல் முறையாக ஒரு ப்ரெஷ் ஷோவில் வந்து நீங்கள் படம் எல்லாருமே படம் பார்த்துட்டு வந்ததுக்கு சார் படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக சூப்பர் ஹிட் ஆகும்னு சொன்ன வார்த்தை வந்து எனக்கு இந்த படத்தில் தான் ஃபஸ்ட் டைம் கிடச்சிது. அதுக்கு வந்து பத்திரிகை அனைவருக்கும் வந்து தேங்க்ஸ் சொன்னேன். ஸோ அந்த வார்த்தை தான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு கிடச்ச ரிசல்ட் அப்படின்னு நினைப்பேன். ஸோ என்னென்னா
3 படமும் பார்த்துட்டேன். நல்லா படம் பண்ணியிருக்கீங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க, சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லாமே அதை மீறி வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட் சக்ஸஸ் அப்படின்றத வந்து ஒரு படத்துலேருந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த விதத்தில் வந்து எனக்கு இந்த படம் எப்போ வந்து ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு வந்துங்க நான் ப்ரீமியர் ஷோ வந்து தைரியமாக போனேன். கண்டிப்பாக அந்த படம் வந்து உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு ப்ரெஸ் சைட்லேருந்து இந்த படம் வந்து சூப்பர் அப்படின்ற ஒரு விஷயம், சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்றத வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்தில் இன்னொரு அடுத்த சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் அப்பா தான் கூப்பிடுவேன். ஏன்னா வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து அமைஞ்ச ஒரு விஷயம். அதுக்கு வந்து இன்றைக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்கப்பா. ஏன்னா ஒரு நல்ல படத்தில், ஒரு வெற்றி பெற படத்தில் அவர் சேர்ந்து பணியாற்றணும் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அமையுன்றது இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு வெற்றியில் வந்து அப்பாவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கடவுளாக சரி அமைச்சு கொடுத்த விஷயந்தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்கப்பா. எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கௌரவமாக நான் நினைக்கிறது வந்து, ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 60 வருஷத்தில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் வந்து உங்கள் படத்தில் நடிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுக்கு வந்து உங்களை இயக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்கப்பா. அது நான் தான் தேங்க்ஸ் சொல்லுங்கப்பா. அது வந்து ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஒரு வெற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறேன் அப்படின்னா எந்த அளவுக்குனா கலெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு ப்ரொடியூசர் சைட்லேயும் சரி, ஒரு ரிலீஸ் பண்ணவங்களும் சரி, எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆக்டரும் சரி எல்லாருமே சந்தோஷமாக ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து பாராட்டியிருப்பாங்க, ஒரு ஆக்டர் வந்து பாராட்டியிருப்பாங்க சூப்பராக படம்னு. ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி தியேட்டர் ஓனர்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்த வந்து படத்தை கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து ஒரு தியேட்டர் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் தேடி நம்பர் வாங்கி ஒரு டைரக்டர் கால் பண்ணுறது வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். அதுக்கும் வந்து எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். மெயின் அப்புறம் அடுத்து இந்த படம் நான் வந்து சேட்டை வந்து நான் ஹீரோ சேட்டை வந்து அருண் விஜய் சேட்டை வந்து நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ப்ளஸ் வந்து என்னென்னா வந்து எந்த ஒரு ஹீரோவுக்குமே வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டையும் லேடிஸ் சென்டிமெண்ட்டையும் வந்து அட்டாக் பண்ணால் ஈஸியாக வந்து ஒரு பெரிய ஒரு மைலேஜ் கிடைக்கும் சார் எக்ஸாக்டாக. அது என்னமோ வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து தோணுது, நல்லா அமையும்னு தோணுது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே விஷயம் எனக்கு ஒன்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ஏன்னா இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேர் வந்து டிவிலேருந்து ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஹீரோக்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்துட்டுருக்காங்க எக்ஸாக்டாக. ஆனால் இந்த படத்தின் மூலமாக வந்து நாங்கள் வந்து பரவலாக வந்து ஒரு நடிகராக இருக்கட்டும், ஒரு இயக்குனராக இருக்கட்டும், ஒரு டெக்னீஷியன் பரவலாக வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போன ஒரு படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து குற்றம் 23. ஏன்னா அந்தளவுக்கு வந்து எல்லாருமே வந்து, ஏன்னா ஃபஸ்ட் வீக் வந்து எல்லாருமே வந்து படத்தை வந்து பாராட்டினாங்க, ஓகே ஃபைன். செகண்ட் வீக் வந்து நான் வந்து ஒரு சாட்டர்டே சண்டே போகிறேன், ஃபுல் வந்து ஃபேமிலிஸ். அப்போ சொன்ன மாதிரி வந்து அத்தனை பேர் வந்து அவ்வளோ சைலண்ட்டாக வந்து படத்தை பார்க்குறாங்க. அதாவது படத்தை பார்த்துட்டு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லும்போது படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறத விட வந்து அந்த படத்தை உள்வாங்கிட்டு வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, சூப்பரான படம் அப்படின்னு எல்லாருமே ஃபோனில் பண்ணும்போது வந்து ஃபோன் பேசும்போது இன்றைக்கி வந்து எங்கள் தங்கச்சி வீட்டில் வந்து பார்க்க சொல்லியிருக்கேங்க, இன்றைக்கி வந்து இவங்க வீட்டில் பார்க்க சொல்லியிருக்கேன், எங்கள் மாமா வந்து பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருத்துக்குள்ளே வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு வெற்றியை வந்து நான் கொடுக்கும்போது வந்து எனக்கு உண்மையிலே வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அது ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த படம் ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லாமல், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டும் இல்லாமல், ஒரு கவர்மெண்ட்டுக்கும் வந்து, ஏன்னா இந்த படம் வந்து டேக்ஸ் ஃப்ரீ, கவர்மெண்ட்டுக்கும் வந்து இந்த படத்து மூலமாக வந்து ஒரு 1.25 கோடி வந்து நாங்கள் ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல கண்டென்ட்டை சொல்லியும், ஏன்னா ஒரு அதை டேக்ஸே இல்லை. ஸோ டேக்ஸ் மூலமாக வந்து அதை மீறி வந்து இந்த படம் ஒரு சக்ஸஸ் கொடுத்துருக்கு. ஒரு ப்ரொடியூசர் படம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் 3 படத்துலையும் நான் பார்த்துட்டேன். என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இல்லை சார் பிஎன்சிலாம் கொஞ்சம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், ஃபஸ்ட்டு வீக்கே கொஞ்சம் டவுன் செட் ஓட்டலாம், அங்கெல்லாம் வந்து அதுபடி போகவே இல்லை சார் அப்படின்னு நான் உடனே சொல்லுவேன். சார் இது வந்து ஏபி ஆடியன்ஸ்க்கு நான் பண்ணேன் ஒரு விஷயம். ஸோ இந்த ஏபி ஆடியன்ஸ் பண்ணும்போது நான் வந்து எல்லா ஆடியன்ஸையும் நான் சாட்டிஸ்ஃபை பண்ண பார்த்தேன்னா அப்புறம் கடைசியாக வந்து ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸுக்கும் பிடிக்காம ஒரு படம் ஆயிரும். ஸோ நான் யாருக்கு படம் பண்ணுறேன்னு ஒரு டிசைடிங்கே இல்லாமல் போயிடும்.
ஸோ நான் டிசைடிங்காக வந்து ஏபி படம் தான் அப்படின்றது. இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ண பிரபு சார்னு சொல்கிறாங்க, இந்த சார்னு சொல்கிறாங்க. இது வந்து சியில் வந்து ஜென்ரலாக அந்த ஏ கிளாஸ் படம் எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணுமோ அதை விட வந்து ஜாஸ்தியாக வந்து ப்ராஃபிட் வந்து கெயின் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஒரு ப்ரொடியூசரும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரும் வந்து ஓப்பனாக வந்து பேச மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்தர் சாரும் பிரபு சாரும் வந்து ஓப்பனாக வந்து எங்கிட்ட வந்து இன்றைக்கு வரைக்கும் காலையில் வந்து சொல்கிறாங்க. அதாவது வந்து பிஎன்சியும் வந்து நல்லா போகுது சார், மற்ற படங்களோட மல்டிப்ளெக்ஸ் படத்தோட வந்து இந்த படம் வந்து நல்லா போகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அத்தாச்சி வந்து என்ன அப்படின்னா, இந்தர் சாரும் வந்து சார் எப்போ வேணால் படம் வேணால் பண்ணலான்னு சொல்லுங்கள், பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபு சார் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஓகே, ஏன்னா அவர் வந்து கலெக்ஷனை வச்சு தான் ஒரு படம் கொடுப்பாரு. அவர் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்து, சார் நீங்கள் வந்து அடுத்த படம் இல்லை, ஏன்னா உங்கள் வளர்ச்சி அப்படின்றது எங்களுக்கு வந்து நீங்கள் டிசைட் பண்ணுற ஒரு விஷயம், இந்த அடுத்த படமாக இருக்கட்டும், அதுக்கடுத்த படமாக இருக்கட்டும், பட் உங்கள் கூட படம் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். அந்த ஒரு பாண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அருண் விஜய் சார் சொல்ல போனால் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து ஒரு படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து ஒரு இயக்குனர் வந்து படம் பண்ண முடியுதுன்னா வந்து அந்த நட்பு ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக வந்து ஒரு ஹீரோ எப்போவுமே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், ஒரு டைரக்டர் ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல டவுன்ஃபால் ஆச்சுன்னா வந்து அந்த ஹீரோ வந்து கை தூக்கி விடுவார். அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு படங்களும் கிடைக்குது. எனக்கு இந்த படத்து மூலமாக முதல் முறையாக வந்து ஒரு ஹீரோ கிடச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்போ வேணாலும் சரி, அது அடுத்த படமாக இருக்கட்டும், எப்போ வேணாலும் வந்து நானும் விருப்பமாக இருக்கேன், அவரும் விருப்பமாக இருக்குன்றது எங்களுக்குள்ளே எப்போவுமே நம்ம ஃபோனில் பேசிக்க மூலமாக தெரியும். அந்த விதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் டோட்டலாக. ஸோ ஃபைனல் உங்கள்கிட்ட நான் வரேன். இந்த படம் வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து பேசிக் ஒரு எழுத்து அப்படின்ற மூலமாக தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி இங்கே வந்து இயக்குனராக இருக்கேன். அந்த எழுத்து வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் முக்கியமாக வந்து நான் இந்த படத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன்னா, எல்லாருமே இன்றைக்கி வந்து என் கதை உன் கதை அப்படின்னு ஏகப்பட்ட ஆர்குமெண்ட், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாம் மீறி நான் எடுத்துக்கிட்ட ஒரு இந்த கருவிலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றனால அதுக்கு முக்கியத்துவமாக ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ராஜேஷ்குமாரோட நாவலோட ஒரு கருவை எடுத்துகிட்டு இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளேவாக அமைச்சிருக்கேன். அந்த விதத்தில் ஒரு நாவல் ஒரு எழுத்தாளனை வந்து இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு வந்து நான் ஆத்மார்த்தமாக வந்து நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு விமர்சனம் அப்படின்றபோது நான் வந்து பேசிக்காக ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து படிக்கும்போது ஒரு படம் வந்து எப்படி விமர்சனம் பண்ணணும், ஒரு படம் வந்து எப்படி வந்து பார்க்கணும் அப்படின்றது நம்மளோட செல்ஃபாக கற்றுக்கிற ஒரு விஷயம், இன்ஸ்டியூட்லேருந்து கற்றுக் கொடுக்குற விஷயம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு இயக்குனர் உருவாகியிருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம படம் வந்து இந்த மாதிரி விமர்சனத்துக்கு ஆளாகிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பாராட்டு நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன வயசுலேருந்து வந்து நம்ம வந்து ஒரு வளர்ந்துட்டு ஒரு விஷயம். ஓகே, இந்த படத்தில் இந்த பத்திரிக்கை வந்து இவங்க பாராட்டுவாங்க, ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்து டிஸ்கஷன் லெவல்லையே வந்து நாங்கள் வந்து பேசுவோம். ஸோ இது எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லா இயக்குனரோட டிஸ்கஷன் ஹால்லையும் வந்து நடக்கிற இது. ஸோ அப்படி வந்து ஒரு இயக்குனரை வந்து கரெக்டாக வந்து ஷேப்பப் பண்ணி செம்மைப்படுத்தி ஸோ செதுக்கி கொண்டு போகிற ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. அந்த விதத்தில் நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் கூடியிருக்க அத்தனை பேரும் வந்து ஒருமித்தமாக வந்து இந்த படத்தை வந்து தூக்கி கொண்டாடினது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா அதுதான் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு வெற்றி எடுத்துகிட்டு போயிருக்கு, பரவாயில்ல வந்து வைடா. ஏன்னா அதுக்கு ஒரு உறுதுணை வந்து கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வந்து நான் வந்து உண்மையாக வந்து எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு மச்சம் அது நிறையா இருக்கட்டும் குறையாக இருக்கட்டும். ஏன்னா நான் அர்ஸ்டன்டேட்டு சொல்லுவேன், ஏன்னா நிறையா இருந்தாலும் வந்து சொல்லு, குறையாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நிறையன்றது நான் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ளஸ்ஸாக இருக்கோம், எந்த இடத்துல வந்து நம்ம மைனஸாக இருக்கோம் அப்படின்றது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபைனல் வந்து படத்தில் வந்து ஏகப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. படத்தை வந்து சின்ன சின்ன மைனஸ் இருந்தாலும் வந்து அதை அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. படத்தை வந்து மொத்தமாக பார்த்துட்டாங்க. அதான் அவே ஃப்ரம் கிரிட்டிக் இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களாக இருக்கட்டும், ஃபேமிலி அடைச்சது, இது படமாக வந்து அருமையான படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ மைனஸ் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒரு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து சார் கொஞ்சம் ரஷ்ஷாக சொல்லிட்டீங்க, வில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கலான்னு. ஸோ அது எல்லாமே வந்து படத்தில் வந்து ஒரு டைலாகே இருந்துச்சு. ஸோ லேக் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அந்த படம் வந்து இல்லை சார் கொஞ்சம் லேக் சார், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் போர் சார் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட்டில் வந்து சிக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் எடிட்டரும் டிசைட் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா ஒரு படம் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறத விட வந்து லேகுன்னு ஒன்று கெட்ட பேர் வந்துச்சுன்னா வந்து அதை திருப்பி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஒரு பாயிண்டில் வந்து இந்த ரஷ்ஷாக போனாலும் பரவாயில்ல, இதை வந்து இந்த லேக் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்டில் தான் வந்து அந்த ஒரு பாயிண்ட் பண்ணேன்.
இன்னொரு விமர்சனம் வந்து சொன்னாங்க வந்து பிற்போக்குத்தனமான வசனங்கள் அப்படின்னு ஒரு பாயிண்டில் வந்து சொன்னாங்க. அது நான் யோசித்தேன் என்னென்னா வந்து அபிநயோட டைலாக் வந்து சொன்னாங்க. அபிநயா வந்து இந்த படத்தோட கருத்தை வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு கதாநாயகியை நான் வந்து காமிக்கல. இன்றைக்கி ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிற ஒரு பெண்மையோட ஒரு அடையாளம் தான் எப்படி ஒரு சென்டிமெண்ட் வேல்யூஸ்குள்ளே அகப்பட்டுக்கிட்ட ஒரு பெண்ணோட வடிவமாக தான் வந்து நான் அபிநயா வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஒரு டயட்டோட பார்வையில், ஒரு கதையோட பார்வையில் நான் சொன்ன விஷயம் வந்து அந்த கடைசியில் வந்து தாய்மை என்பது பெற்றெடுப்பது மட்டும் இல்லை தத்தெடுப்பது தான் அப்படின்னு சொன்ன விஷயந்தான் ஒரு டயட்டோட பாயிண்டில், ப்ரொட்டக்ஷனிஸ்ட் பாயிண்டில், அதாவது ஒரு ஹீரோட பாயிண்டில் சொல்கிற ஒரு விஷயம். ஏன்னா கதை வந்து ரெடியானதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு தேடுதல் இருந்துச்சு. அதாவது மெடிக்கல் வளர்ச்சியை வந்து மெடிக்கல் சயின்ஸை வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து தேவையில்லாமல் யூஸ் பண்ணி நேர்மையாக யூஸ் பண்ணணும், இது மட்டும் தான் சொல்யூஷனா, இதுக்கு மீறி வந்து யூனிவர்சல் ஒரு சொல்யூஷன் கிடையாதா அப்படின்னு ஒரு தேடுதல் தான் வந்து எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி அந்த ஒரு தாட் வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இந்த படம் எடுக்கிறதுல வந்து எனக்கு வந்து ஒரு முழுமையான வந்து ஒரு எண்ணம் இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த பாயிண்டில் வந்து எனக்கு வந்து அந்த படம் திருப்தியானதே வந்து எப்படி வல்லினத்தில் வந்து ஒரு கிரிக்கெட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து மற்ற எல்லாத்துக்கும் கேமுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் தோணுனப்போ தான் இந்த படம் எடுக்கிறதுல யூஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. அந்த சேம் தாட்டு தான் வந்து எனக்கு அந்த கிளைமேக்ஸ் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் தான் அந்த படத்தோட ஒரு என்ன ஒரு உண்மைத்தன்மை வந்து எனக்கு வந்து ஃபில் ஆச்சுன்னு நான் சொல்வேன். ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் தான் என்னென்னா, எப்படி வந்து விமர்சனம் வந்து என்னை வந்து செதுக்கிக்குதோ ஓகே அந்த விமர்சனத்தில் வந்து ஒரு நேர்மை இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து இந்த புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மதிப்பு வச்சுருப்போம், ஒரு சர்டன் பத்திரிக்கையில் வந்து மதிப்பு வச்சுருப்போம். அந்த மதிப்பு வச்சுருக்கும்போது அவங்ககிட்ட வந்து ஒரு உண்மையான வந்து விமர்சனம் வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். ஏன் இப்படி போகிறாங்கன்னு சொல்லும்போது வந்து நம்மளுக்கே லைட்டாக ஒரு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அது வந்து ஒரு ஆதங்கம், ஏன்னா ஒரு சமூக கோபம் ஒரு சமூக ஆதங்கமும் மட்டும் இருக்கும்போது தான் வந்து ஒரு உண்மையான ஒரு படைப்பாளி வந்து இருக்கான்னு நம்ம சொல்லுவோம். அந்த விதத்தில் அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். மெயின் பார்த்திங்கன்னா வந்து ஏன்னா எந்த பத்திரிக்கையும் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா சபா நாகரிகம்னு எனக்கு தெரியும். மார்க் போட்டிருந்தாங்க, மற்ற படத்துக்கு நான் கேட்காத மார்க் இல்லை, ரொம்ப வந்து கம்மியாக ஒரு மசாலா படங்களுக்கும் ஒரு தரமான படத்துக்கும் கொடுக்குற ஒரு மார்க் டிஃப்ரென்ஸ் தான். எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா இன்ன வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். அது உண்மையிலே வந்து 50 மார்க் போகிறாங்களா இல்லை 100 மார்க்கு அப்படின்னு ஒரு விஷயம். ஸோ அப்படி போடும்போது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் உண்மையான விமர்சனங்கள், ஏன்னா இன்றைக்கி வந்து உண்மையான விமர்சனத்தை வந்து நான் நிறைய குறை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் டோட்டல் எக்ஸட்டாக. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப வந்து என்ன வந்து சரி என்ன பாயிண்டில் வந்து ஒரு மாற்று சினிமா வந்து விரும்புகிறீங்களா, ஓகே இந்த மாற்று சினிமா வந்து ஒரு சாங் இல்லாமல் படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி படத்தோட கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு காமெடி கேரக்டர் வந்து கதையோடு வச்சு நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். அதேமாரி வந்து இன்றைக்கி மக்களும் சரி மற்ற அத்தனை பத்திரிகையும் வந்து ஒருமித்தமாக வந்து பாராட்டியிருக்காங்க. அதை மீறி வந்து தனித்து வந்து ஒரு மாற்று விமர்சனமாக இருக்குது அப்படின்றது வந்து சின்ன ஒரு ஆதங்கம் இருந்துச்சு எனக்கு டோட்டலாக. ஸோ அது எப்படி வந்து ஒரு படைப்பாளின்றது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அது வந்து எந்த விதத்தில் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க பண்ணுறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது. பட் அதை மீறி வந்து ஒரு படைப்பாளி வந்து எல்லாத்தையும் பேலன்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஒரு பத்திரிகைகள் கொடுக்குற ஒரு மரியாதை வந்து அந்த பத்திரிகையும் வந்து ஒரு கொடுக்குற ஒரு மரியாதையில் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது எப்படி வந்து நம்மளை வளர்த்திக்கிறது, நம்மளை நாளுக்கு நாள் வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நம்ம தாங்குகிற ஒரு விஷயத்தை வந்து வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது மார்க் மட்டும்தான் வந்து உண்மையான ஒரு விஷயம், ஒரு படத்தை நிர்ணயிக்கிற விஷயமா அப்படின்னு பார்த்தேன். இல்லை, ஏன்னா வந்து அன்றைக்கி மார்க் வாங்காமல் தான் வந்து நிறைய பேர் விஞ்ஞானத்துலேயும் சரி தொழிலையும் சரி தொழிலதிபரும் சரி சினிமாவிலையும் சரி நிறைய ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு மார்க் இல்லாமல் வந்து நம்ம அடுத்தடுத்த படிகளை வந்து மேலே போவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த விமர்சனம் வந்து ஒரு என்னோடய ஆதங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு படைப்பாளிக்கு வந்து ஒரு உண்மையான விமர்சனங்களை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான். ஃபைனல் கடைசியாக வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான், என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுன்னு தெரியல. ஸோ அது உண்மையான விமர்சனங்களையும் உண்மையான இதையும் வந்து நான் எடுத்துக்கிட்டு தான் வந்து என்னோடய ஒவ்வொரு படமும் வந்து என்ன சொல்கிறது டோட்டலாக அதிகமான வந்து ஒரு ஏன்னா ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு இயக்குனருக்கு தேவை. அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஒவ்வொரு படங்களும் இருந்துச்சு, இந்த படம் இருந்துச்சு. அடுத்த படங்கள் வந்து பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. அந்த பெரிய பொறுப்புகளில் வந்து எந்தளவுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா வந்து இப்போ நான் மார்க்கை பற்றி பேசுனேன்ல, இந்த படம் வந்து என்னை முழுமையாக்குனது வந்து ஒரே ஒரு ஃபோன் கால் தான். அது என்னன்றதை நான் முன்னாடி சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணாங்க, சரி நேற்று ஒரு பேரண்ட்ஸ் வந்து 2 பேர் வந்து கப்பிள்ஸ் வந்து 6 வருஷமாக குழந்தை இல்லை, மெயின் வந்து இந்த வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆவடியிலேருந்து வந்திருக்காங்க. 9 லட்ச ரூபா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பில் கேட்டிருக்காங்க.
அடுத்த வாரம் வந்து ஐவிஎஃப் வந்து ட்ரீட்மெண்ட்டு. நான் வந்து சொன்னேன், சார் கேப்பில் வந்து இந்த படம் வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லினேன். முந்தா நாள் வந்து படம் பார்த்துட்டு நைட் ஃபுல்லாக வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேர் தூங்கலை. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க, ஏங்க இவ்வளோ செலவு பண்ணி வந்து நம்மளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, நாமே ஒரு குழந்தைய வந்து தத்தெடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயம் வந்து தான் என்னை வந்து முழுமையாடுச்சு. நான் வந்து கண்டிப்பாக வந்து டைரக்டர்ட்டையும் வந்து ஹீரோட்டையும் வந்து பேசணும் அப்படின்னு வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இயக்குனருக்கான முழு திருப்தி. அப்பாட்டமாக ஒரு ஹீரோவை தாண்டி அதுதான் வந்து இன்றைக்கி வந்து அருண் விஜய் சாருக்கும் சரி, ஒரு நடிகராக வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு, ஒரு இயக்குனராக வந்து எனக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்கு. இந்த ஒரே ஒரு பொறுப்பு போதும், பத்திரிகையாளர்கள் நீங்கள் கொடுத்த ஒரு உண்மையான விமர்சனம் போதும். இது என்றைக்குமே வந்து அந்த பொறுப்பை வந்து நான் அந்த தலைக்கு ஏற்றாமல் மனசில் ஏற்றிக்கிட்டு அதை வழி நடப்போம் அப்படின்ட்டு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நடக்கவிருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் எந்த கட்சி ஜெயிக்கும் என்று எனக்கு தெரியும். எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் மைக்கு கொடுத்துட்டு 2 நிமிஷத்தில் முடிங்கன்னு சொல்றது. என்ன வரும்போது கேட்டாங்க, இன்னும் அப்படியே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோடலாம் வேலை செய்யறதுக்காக தான்ப்பா அப்படியே இருக்கேன். இன்னும் இது பார்க்கறது கொஞ்சம் பேய் படம் மாதிரி இருக்கும், ஆனால் பேய் படம் நினச்சிக்காதீங்க. இப்பெல்லாம் வெரைட்டியாக பேய் வருது. ஏன் இப்படி திடீர்னு காமெடிக்கு வந்தீங்கன்னு கேட்டேன். என்ன பண்ண சொல்றீங்க? என்ன திடீர்னு பார்த்தா ஒரு வில்லன் ஆயிடுச்சு, பெரிய வில்லனா பேய் ஆயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏதாவது பண்ணணும் இல்லை. அது ஆம்பளை பேயா இருந்தா சண்டை போடலாம், நிறைய பொம்பளை பேய் வேற. நீங்க வேற நினைச்சு சிரிக்கிறீங்க, நான் அதை சொல்லலை.